வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினிமி ஃபிலிமி வித் மீ ஒன் அண்ட் ஒன்லி உத்தமன். ஸோ எல்லாம் வீக்கெண்ட் முடிச்சு ஒர்க் மூடு போயிருப்பீங்க, ஆல்ரெடி வெறியத்தான் இருப்பீங்க. நானும் மேற்கொண்டு வெறிய கலப்ப விரும்பல. அம்மி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஃபீல் குட் மூவி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ பொதுவா ஒரு மனுஷனுக்கு கனவு வந்தா என்ன மாதிரி கனவுகள்லாம் வரும்? நான் கூட 100 வருஷம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு கனவு வருது, அடுத்தது என்ன நடக்க போறதுங்கிறது கனவா வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலிருந்து அவர் எப்படி வெளியே வராருங்கிறத இந்த படத்தோட பேஸ். சோ அப்படி இந்த படத்தோட டீடைல்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வரலாறு பத்தி பேசுவோம். இந்த படத்தோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, IMDb ரேட்டிங்ல 10க்கு 7.1 வாங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்டைன் டாப். 2017 ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான US பிலிம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட முழு கதையை நான் சொல்ல விரும்பல. வழக்கம் போல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர கதாநாயகன் ஒரு பாஸ்டரா இருக்காரு, அலாங் வித் ஒரு மினிஸ்டராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வக்கீலா ஒர்க் பண்ணியிருக்காரு 6 மாசம். அவர் வக்கீலா ஒர்க் பண்ணது அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கே தெரியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டியம்மா ஒரு கேஸ் எடுத்துட்டு வராங்க. என்னன்னா, தன்னோட கணவர் வந்து 1 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு அவரோட கணவரை ஜெயில போட்டாங்க. அந்த வழக்கை நீங்க தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு அந்த அம்மா வக்கீல்கிட்ட வருது. அந்த வக்கீலுக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம வக்கீலுன்னு சொல்லி நம்ம ஊர் மக்களுக்கே தெரியாது, இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற கேள்வி அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, தன்னோட கணவரும் ஒரு பாஸ்டர் தான், அவருக்கு வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவுல அடுத்தது என்ன நடக்க போறதுங்கிறது டீட்டெயிலா வந்துடும். அதை வந்து அவர் லெட்டரா எழுதி வச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது அடுத்தது நடக்க போறது ஒருத்தன் லெட்டரா எழுதி வைக்கிறானாங்கிற குழப்பத்திலேயே அடுத்த நாள் ஜெயிலுக்கு போய் அந்த அக்யூஸ்ட மீட் பண்றாரு. சோ இந்த குழப்பத்தோடய மறுநாள் அந்த அக்யூஸ்ட பாக்குறதுக்கு வக்கீல் போறாரு. அக்யூஸ்ட் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு போகும்போதே அங்க நடந்த ட்விஸ்டே வேற. அக்யூஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கலான்னு போன வக்கீலுக்கு வக்கீல பத்திய எல்லா விஷயத்தையும் அக்யூஸ்ட் சொல்றான் அவ்வளவு டீட்டெயிலா. இந்த மாதிரி நீங்க முதல்ல வக்கீலா இருந்தீங்க, அதுக்கப்புறம் பாஸ்டர் ஆனீங்க, அப்புறம் மினிஸ்டர் ஆனீங்க, இப்போ வந்து உங்களுக்கு 8 வருஷமா குழந்தை இல்ல, உங்களுக்கு ஐசாக்னு ஒரு பையன் பிறக்க போறான், நீங்க சந்தோஷப்பட போறீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த குழப்பத்தோடய வக்கீல் வீட்டுக்கு போகும்போது, எப்படி இருந்தாலும் நமக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு, இனி குழந்தை பிறக்க போறது இல்ல, அப்புறம் எப்படி இவர் சொல்றாருங்கிற குழப்பத்துல வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா தான் இருக்கிறதுலே செம ட்விஸ்ட். ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது, அதாவது உங்க ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க. உடனே அந்த கேஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன மாதிரி கனவுகள் வருது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை மாற்றாரு, அவங்க எப்படி ஜெயில இருந்து மீட்டு கூட்டு வர போறாங்கிறத இந்த படத்தோட கதையே. ஸோ தயவு செஞ்சு டிவில பாருங்க. அண்ட் மோர் ஓவர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வழக்கமாக கூகுளில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, தமிழ் டப்லேயே இருக்கு. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் மூவி வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோ நான் கிளம்புறேன். ஜனா வரட்டே.